friends, welcome to மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சம்சம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம பேக்கரியில வாங்குவோம்ல அதே மாதிரி டெக்ஸ்சரோட உள்ள வந்து அந்த ஜீராலாம் நல்லா இறங்கி சூப்பரா இருக்கும். இது வந்து பண்றதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் ஒரு லென்த்தி process-ஆ இருக்கும். ஆனா ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாலை தெரிய வச்சிரலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 கப் பால் எடுத்துர்க்கேன். இது வந்து 1/2 லிட்டர் பால். தண்ணி சேர்க்காத நல்ல கெட்டியான பாலா எடுத்துக்கோங்க. பால் வந்து கொதிச்சு வரட்டும். இப்போ பால் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வினிகரை டைல்யூட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 கப் இங்கே வச்சுருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. மீதி இருக்கிறதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அது மாதிரி 1/2 கப்பு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் வினிகரும் 7 டேபிள் ஸ்பூன் தண்ணியும். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுறலாம். நான் வந்து எல்லாமே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம கலந்து விடுறப்போ பாருங்கள் அழகாக பால் தெரிஞ்சு வந்துடும். நல்லா இந்த மாதிரி திக்காக நமக்கு வந்து தெரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த மாதிரி தண்ணி தனியாக பன்னீர் தனியாக வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம வடிகட்டி வச்சிடலாம். வடிகட்டிட்டு ஒரே ஒரு வாட்டி லைட்டாக தண்ணியில் அலசிட்டு இதை வந்து நம்ம புழிஞ்சிடலாம். எக்ஸஸ் இருக்கிற தண்ணியை வந்து புழிஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் கொஞ்சம் அகலமான பிளேட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த கை வச்சு பிசைறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உதிர்த்து விட்டதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1/4 டீஸ்பூனை விட பாதி 1/8 டீஸ்பூன் வந்து நமக்கு பேக்கிங் பவுடர் வேணும். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் அந்த உள்ளங்கை வச்சு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து எல்லாம் சேர்ந்து வரும். இப்போ பார்க்கும்போது ஒரு மாதிரி க்ரம்பிளியாக இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா சேர்ந்து வரணும் நமக்கு. அதனால வந்து ஒரு 4-5 நிமிஷம் போல் நம்ம நல்லா பிசைஞ்சு வைக்கும்போது அப்படி எல்லாமே சேர்ந்து வரும். அது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நம்ம வந்து எல்லாம் சேர்ந்து வரது வரைக்கும் நம்ம பிசையும் போது தான், இல்லைனா வந்து நம்ம சர்க்கரை பாகில் போட்டு கொதிக்க வைக்கும்போது பிரிஞ்சு போயிடும். அதனால் நல்லா அப்படியே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். ஃபஸ்ட்டு இருந்தது வந்து ஒரு மாதிரி க்ரம்பிளியாக இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக இருக்குல்ல, ஒன்றா இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரே இதாக இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வந்ததும் இதை வந்து நான் இன்றைக்கி வந்து 7ஆக பிரிக்க போகிறேன். 7ஆக பிரிக்கும்போது ஓரளவுக்கு மீடியம் சைஸில் நம்ம கடையில் வாங்கக்கூடிய சைஸ் கிடைக்கும் நமக்கு. கொஞ்சம் சின்னதாக பண்ணுறோன்னா 8ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிரித்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம நல்லா ஸ்மூத்தாக உருட்டி வைக்கணும். விரிசல் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக உருட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கிராக் எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக உருட்டினதுக்கப்புறமா இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி கைக்கு நடுவில் வச்சுட்டு நம்ம ஒரு ஷேப் பண்ணிக்கலாம். ரவுண்டாக சின்னதாக பண்ணணுன்னாலும் நம்ம பண்ணலாம். சின்னதாக பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் நிறைய பண்ண மாதிரி இருக்கும். பட் எப்படி வேணுமோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து 7 பீஸ் கரெக்டாக இருக்கும். ரெடியாக வச்சுட்டு இப்போ அடுத்தது நம்ம வந்து சர்க்கரை பாகு தயார் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் பெரிய பேனில் நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது வந்து 300 கிராம். இது கூடவே 1/2 கப் அதே அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சர்க்கரை வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இந்த மாதிரி சர்க்கரை பாகு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வச்சுருக்கக்கூடிய இதை வந்து உள்ளே சேர்க்கணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம உள்ளே சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். ஹை ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் நல்லா ஹை ஹீட்டில் வச்சுருந்தேன். இது வந்து நல்லா அப்படி டபுள் ஆகி வரும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் அகலமான பாத்திரமாக தான் எடுக்கணும். நல்லா இடிப்படாமல் வேகிற அளவுக்கு நமக்கு வந்து கேப் இருக்கணும். இப்போ வந்து ஹை ஹீட்லேருந்து கொஞ்சம் குறைச்சி மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ மொத்தத்தில் 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம பார்க்கும்போது சர்க்கரை பாகு வந்து நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு மாதிரி நுரை வந்து இந்த மாதிரி வருது பாருங்கள். அப்படியே நல்லா ஒரு திக்கான சுகர் சிரப்பாக வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் பக்கத்துலேயே வந்து இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதுலேருந்து சூடு தண்ணி நல்லா சூடாக இருக்கும்போதே அப்படியே சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 கரண்டி நம்ம சேர்த்துக்க போகிறோம். பச்சை தண்ணி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து டக்குன்னு குறையும். அப்போ வந்து அந்த ஷாக்கில் வந்து அந்த சம்சமெல்லாம் வந்து ஒரு மாதிரி சுருங்கிடும். அதனால நல்ல சூடு தண்ணி தான் நம்ம சேர்க்கணும். அதே மாதிரி உடனே அப்படியே எடுத்து நிறைய சேர்த்துற வேண்டாம். கொஞ்சமாக எடுத்து அப்படியே ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ரிலீஸ் பண்ணும்போது அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து டக்குன்னு வராது. இந்த மாதிரி ஸ்லோவாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம். இன்னொரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். தண்ணி எப்போல்லாம் நமக்கு வந்து குறையுதோ, அந்த சர்க்கரை பாகு வந்து ரொம்ப கெட்டியாக ஆரம்பிக்குதோ அப்போல்லாம் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும் எக்ஸ்ட்ரா. நான் வந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்தேன். இப்போவே வந்து ஒரு தண்ணி வந்து கொஞ்சம் தேவைப்படுது. அதனால் நான் வந்து இன்னும் மறுபடியும் ஒரு 2-3 கரண்டி நான் சேர்த்துக்க போகிறேன். தண்ணி ரொம்ப குறைய நம்ம வந்து சுடு தண்ணி சேர்த்துக்கிட்டே இருக்கணும்.
பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ மறுபடியும் இதை மூடி வச்சுட்டு வேக வச்சிடலாம். மீடியமை விட கொஞ்சம் அதிகமான சூட்லேயே இருக்குது, அப்படியே கொதிச்சுட்டு இருக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ வந்து மொத்தத்தில் ஒரு 30 நிமிஷம் ஆகியிருக்கு நம்ம உள்ளே சேர்த்ததுலேருந்து. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்கணும். நமக்கு வந்து இந்த சம்சம் வந்து கொஞ்சம் திக்காக ஹார்டாக தான் இருக்கும். மற்ற ரசகுல்லா அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கூட அந்த டெக்ஸ்சர் இருக்கும். அதனால தான் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேக வைக்க போகிறோம். இப்போ மறுபடியும் நம்ம தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 7-8 நிமிஷம் இருக்கட்டும். எனக்கு வந்து இப்போ கரெக்டாக 50 நிமிஷம் ஆச்சு மொத்தத்தில். நம்ம வந்து உள்ளே சேர்த்ததுலேருந்து நம்ம வைக்கக்கூடிய தீயோட அளவு, அப்புறமா பாத்திரத்தோட சைஸ் அதெல்லாம் பொறுத்து டைம் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இப்போ வந்து இப்போவே நமக்கு பார்த்தாலே தெரியும் அந்த டெக்ஸ்சர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்படியே நல்லா சாஃப்டாக பூ போல் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகியிருக்கு, கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த கடையில் வாங்க மாதிரியே அந்த டெக்ஸ்சர் வந்திருக்கு பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நல்லா இடித்த ஏலக்காய் வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து அந்த கேவ்ரா வாட்டர் இல்லை ரோஸ் எசன்ஸ் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நமக்கு என்ன வாசனை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை பாகு வந்து நல்லா கெட்டியாக இருக்குது. நம்ம ஆஃப் பண்ணி அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா சர்க்கரை பாகு வந்து நல்லா திக்காகிரும், கரெக்டாக வராது. அதனால என்ன பண்ண போகிறோம்னா கடைசியாக கொஞ்சம் தண்ணி மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கும்போது பாருங்கள் அந்த சர்க்கரை பாகு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு லேசான ஒரு சிரப் பதத்துக்கு இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஒரு லேசான ஒரு சிரப் பதத்தில் இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, ஆனால் ரொம்ப தண்ணியாக இல்லை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நம்ம சம்சம்லாம் நல்லா ஆறி ரெடியாக இருக்குது. அந்த சிரப்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ நமக்கு அதுக்கேற்ற மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கலாம். இதோட டெக்ஸ்சர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நான் வந்து 2ஆக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஷேப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை ரவுண்டாக நம்ம வந்து ரசகுல்லா பண்ணுவோம்ல அது மாதிரி நம்ம பண்ணலாம். எது பண்ணாலுமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கடைகளில் நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே இருக்கும். நம்ம வந்து 1/2 லிட்டர் பாலில் பண்ணும்போது நமக்கு 7 பீஸ் கிடைக்கும். இல்லைனா நம்ம வந்து 3/4 லிட்டர் பால் வரைக்கும் நம்ம இந்த அளவில் சேர்த்து பண்ணலாம். டடா, அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சம்சம்லாம் ரெடியாக இருக்குது. இது வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் டேஸ்ட்டில் ஒரு குறைவும் இருக்காது. சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.